ஹாய் வியூவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்று காலையில் தங்கத்தோட விலை கிராமிற்கு ₹225 குறைந்த நிலையில் இன்று மாலை இரண்டாவது முறையாக தங்கத்தோட விலை என்ன அப்டேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா, இப்போ என்ன நிலவரத்தில் இருக்குது அப்படிங்க பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். அதற்கு முன்னதாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று தங்கத்தோட விலை கிராமிற்கு ₹250 அதிகரித்த நிலையில் இன்று மீண்டும் பார்த்தீங்கன்னா ₹225 குறைஞ்சிருக்குங்க. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்போ என்ன நிலவரத்தில் இருக்குது, மதியம் 1 மணி 1:30 மணி நிலவரத்தில் எப்படி இருக்குது அப்படிங்க பற்றி பார்த்துடலாங்க. இன்று 22 கேரட் 1 கிராம் ₹11,100 ஆகும். ஒரு சவரன் ₹88,800 விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டு இருக்குங்க. இதனை அடுத்து 24 கேரட் ₹12,109 ஆகும். ஒரு சவரன் ₹96,872 விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டு இருக்குங்க. வெள்ளியோட விலை கிராமிற்கு ₹1 குறைந்து 1 கிராம் வெள்ளி ₹165 விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டு இருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்போ மதியம் 1:30 மணி நிலவரப்படி பார்க்கும் பொழுது தங்கத்தோட விலை சர்வதேச லெவலில் சின்ன ஒரு ஏற்றம் இருக்குங்க. ஆனால் இந்திய ரூபாயின் மதிப்பு நல்லாவே வீக் ஆயிருக்குங்க. தற்போது ₹88.60 இருக்குது. காலையில் நம்மளுக்கு ₹88.40 கிட்ட இருந்தது. ஸோ பார்த்தீங்கன்னா ₹88 கீழே தான் இருந்துட்டு இருந்தது. விலை குறைஞ்சிட்டு இருக்கு இல்லைங்களா. இந்த ஒரு 4 நாளில் பார்த்தீங்கன்னா டக்குன்னு நல்லாவே வீக் ஆயிருக்குங்க ஐஎன்ஆர் இந்திய ரூபாயின் மதிப்பு. ஸோ தற்பொழுது ₹88.60 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ சர்வதேச லெவலில் ஒரு சின்ன ஏற்றம் இருந்தாலும் இந்திய ரூபாயின் மதிப்பு சற்று அதாவது வீக்காக இருக்கிறதுனால மாலை இரண்டாவது முறையாக ரேட் அப்டேட் ஆகிறதுக்கு ஒரு 50% சான்ஸ் இருக்குன்னே சொல்ல முடியுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா தற்பொழுது ₹11,100 விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டுருக்கு இல்லைங்களா. ஸோ இந்த விலையிலிருந்து எவ்வளோ வரைக்கும் அதிகரிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிராமிற்கு ஒரு ₹30 ஒரு ₹70 வரைக்கும் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தாங்க இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நேற்று ரேட் கட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. 0.25 அப்படிங்கிறது யூஎஸில் ஃபெட் ரேட் மீட்டிங்கில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இல்லைங்களா. இதனைத் தொடர்ந்து யூஎஸ்க்கும் சீனாவுக்கும் இடையில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் டேரிஃப் குறைச்சிருக்காங்க. அதாவது யூஎஸ்க்கும் அமெரிக்காவுக்கும் சைனாவுக்கும் இடையில் நடைபெற்ற ஒரு பேச்சுவார்த்தையில் தற்பொழுது பார்த்திங்கன்னா தென்கொரியாவில் நடைபெற்றது இந்த பேச்சுவார்த்தை. இதில் பார்த்திங்கன்னா டேரிஃப் குறைச்சிருக்காங்க. அதாவது 57%லேருந்து 47% குறைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வரி குறைப்பு உடனே அமலுக்கு வரும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்பட்டிருக்குதுங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இதனால் தங்கத்தோட விலை சற்று அதிகரிக்கிறது கொஞ்சம் கணிசமாக குறையலாம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது. தற்பொழுது ஏற்கனவே தங்கத்தோட விலை குறைஞ்சிட்டு தான் இருக்குங்க. ரேட் கட் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதை வைத்து சப்போஸ் உங்களுக்கு ரேட் தங்கத்தோட விலை அதிகரித்தாலும் ஸோ ரொம்ப அதிகரிக்காமல் கொஞ்சம் குறையலாம். ஏன்னா இங்கே சீனாவுக்கும் யூஎஸ்க்கும் டேரிஃப் குறைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுதுங்க. ஸோ எல்லாத்தையும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ நம்மளுக்கு 2 ரிசல்ட் இப்போ வந்திருக்கு. ஒன்று மீட்டிங்கோடைய வரி பற்றியும் சொல்லியிருக்காங்க, ஃபெட் ரேட் கட்டு பற்றியும் சொல்லியிருக்காங்க. ஸோ மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணுங்க. ஸோ அடுத்து வெள்ளியோட விலையும் பார்த்திங்கன்னா சர்வதேச லெவலில் காலையில் ₹165 விலை நிர்ணயம் செஞ்சாங்க. தற்பொழுது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு மாற்றம் எதுவும் இல்லாமல் இருக்குது. இந்திய ரூபாயின் மதிப்பு வீக்காக இருக்கிறதுனால ₹1 எது அதிகரித்தாலும் அதிகரிக்கலாங்க. ஸோ இன்று இரண்டாவது முறையாக ரேட் அப்டேட் பண்ணாங்கன்னா உடனே உங்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேங்க. தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இது மாதிரி இறக்கத்தில் இருக்கிறப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சராசரி மதிப்பு கரெக்டாக இருக்கும். ஸோ பார்த்துங்க, தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஓனாக டெசிஷன் எடுத்துங்க. ஏன்னா 1000 பேர் 1000 கருத்து சொல்லுவாங்க. உங்கள் பணம் நீங்கள் தான் அதுக்கு டெசிஷன் எடுத்து நல்லபடியாக இன்வெஸ்ட் பண்ணணுங்க. ஓகே வியூவர்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.